பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. தமிழ்நாட்டில் கணக்கு நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு கேட்டுக்கப்பா. நீதி அரசர் போடுறார். நீதியை தவறி வெளியில் ஒரு புக்கு மாதிரி தூக்கிட்டு பூரா பாழாக்கி வச்சுருக்கான். கணக்கு போட்டார். சிவன் கோயில் ஆலயம் 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி அதிகாரி பூரா எடுறாம்பார். ஆணு பெண்ணு குத்த வச்சு உட்காந்துருக்குல, எடுறாம்பார். எடுக்கலைன்னா அந்த இடத்துல அடி அப்படியே காணொலியில் போய்கிட்டே இருக்கான். சப்பு சப்புன்னு வெளுத்துக்கிடுவான். பூரா அரசியல்வாதி அவன் சொல்லுவான், அரசியல்வாதி அமைச்சர் சொன்னான் நான் போட்டேம்மா, முதலமைச்சர் போட்டான் கையெழுத்து போட்டான் நான் போட்டேம்மா, மந்திரி போட்டான் நான் போட்டேம்மா, எம்எல்ஏ போட்டான் நான் போட்டேம்மா, அடுத்தாப்புல பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ளவன் போட்டேம்மா, அடுத்த எம்பி கையெழுத்து போட்டான் அதனால் போட்டேம்மா. நீ என்னத்தை போட்டாலும் அந்த கையெழுத்து அவன் அரசியல்வாதி போட்ட கையெழுத்து தனியாக எழுதி கொடு, நீ எதுக்கு கையெழுத்து போட்டோங்கிற கேள்வி கேட்பார். கையெழுத்து போட்டான்ல, இப்போ அதிகாரியை பூரா இப்போ பிடிப்பார். ஒரு அதிகாரி விட மாட்டார். உட்கார்ந்த இடத்துல இருந்து காயை நவட்டி கசைக்கு புளிஞ்சு எடுத்து விடுவார். ஏண்டா சனத்தொகை பெருகுனா இருக்கிற இடம் ஆடை மூடி போ. விவசாயம் அந்த விவசாயத்தை செஞ்சுருக்கலாம். விவசாயத்தை பூரா வித்துட்டு போய் கவர்மெண்ட் வேலை வேலைன்னு அந்த பேப்பரை வாங்கி பூரா எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு. ஒரு சோறு பில்டிங்கு கீழே இறக்குனா அது எவ்வளோ பெரிய குற்றம். கொலை பண்ணுறா, அதை விட 100 மடங்கு அது சட்டத்தில் இருக்குடா. அவர் சட்டம் போட்டாடுறா 10 சட்டத்தில். அது எவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் கீழே பாரத்தை இறக்குனா அது கொலைக்கு சமமான உள்ளது. கொலை பண்ணுறதுல உடனே 10 கொலை பண்ணாலும் வெளியே ஓடியாந்துடுற. இது வேற கொலை பண்ணலடா, பூமியை கொலை பண்ணி வச்சுக்கல துவச்சி தொங்க விட்டுருவார். அதுதான் பில்டிங் உள்ள கணக்கு எடுக்காரு. எதுக்கு இந்த கூத்தடிக்கான்? அப்போ விவசாயம் நெல் விளைய இடத்துல போய் பூரா பில்டிங் இறக்குனா அது விளைய முடியாது. அதை கழுத்தாக இருக்கான். விளையும் பூமியும் கழுத்தாக இருக்கான். அப்போ மாநில எவ்வளோ பெரிய சேடு பண்ணால் கொசு மாதிரி இருக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் ஒரே வழக்கு, வெளியில் உள்ள வழக்கு எப்படி வருது? இப்படி இந்த வழக்கை பார்த்துட்டு போனால் வேணையும் இங்கே பூரா பூமியை பாழாக்கி கொண்டே இருக்கான். எங்கே பார்த்தாலும் காலையில் இருந்துச்சும் புரோக்கர் 1000 புரோக்கர் 2000 புரோக்கர் உள்ளே ஓடுதான். ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே 1000 புரோக்கர் ஓடுதான். இது எப்படிப்பா? பூமி விற்கிறதுக்கு விற்று திங்க ஓட ஒரு வேலை சொல்லி கிடையாது. அடுத்தாப்புல 2ஆம் நம்பர் தயாரிக்கிறதுக்கு பூரா வேலை பார்த்து பூரா மக்களை நாய் மாதிரி அடைச்சி வேலை வாங்கி அந்த காகித பேப்பரை கொடுத்து விட்டு சம்பாத்தியம் பண்ணி திங்கான். அப்போ 2ஆம் நம்பருக்குள்ள கணக்கு கண்டுபிடிப்பார்ல, ஒன்று விடாமல் எடுப்பார். பட்டா பவர் போட்டு எல்லாம் ஆன்லைனில் அனுப்புதால அதில் எல்லா அதிகாரி உள்ள மாட்டி தான் வருவான். எப்படி மாட்டோம்? அந்த கூவை நைட்டு நேரம் குத்த வச்சிருக்கான். அந்த மாதிரி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். நீ அப்படியே தூண்டில் போட்ட மாதிரி தூக்குவார். ஐயா கடவுள் தூக்குவார். நீதி அரசர் கோர்ட்ஸு அவமதிப்பு. வெளியில் பூரா அரசியல்வாதி கையெழுத்து போட்டது உள்ள கோர்ட்டுக்கு உள்ளே வருது. கவர்மெண்ட் வேலை ஆக்குற பூரா சேட்டை பண்ணது பூரா உள்ள அவமதிப்புல உள்ளே வருது. ஒரு முளத்துக்கு ஒரு சண்டை, ஒரு முளத்துக்கு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை பார்த்து நீதிமன்றத்தில் ஓடினா வெளியில் பூமியை பூரா குப்பையாக்கி கஞ்சாக்கி கொண்டு உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடுபாலம் போகிற இடத்துல குளத்துக்கு கீழே என்னென்ன இறக்கியிருக்கான்னு பார்க்கணும்ல. அதுதான் நீதிபதியை கோட்டார அப்படியே இராணுவ முப்பாடை வச்சு சுற்றி பார்க்க விடுவார். ஒரு சிவன் கோயில் ஆலயத்தில் 400 ஏக்கர் 500 ஏக்கர் இருக்கா. அதில் என்ன இப்போ உள்ள காலத்தில் இவனுக்கு ஏக்கர்னு சொல்லணும். அப்போ உள்ள கணக்கில் தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு இதான் கணக்கு. அடுத்தாப்புல ஐயா ஆலயம், ஒரு சிவன் கோயில் ஆலயம். அப்படி தான் போவோம். எல்லாம் மறைச்சி அடித்து பட்டா போட்டு பவரை போட்டு அடித்தான் கோடா. இல்லே பில்டிங் கேட்டோன்னே சாணி வெளியே வேறுட்டார். ஐயா சொல்லிட்டார், கடவுளை சொல்லிட்டாரா. நீதி அரசர் கட்டட பில்டிங்கை நுப்பாடிக்கும் போட்டாரு. ஆன்லைனில் போய்கிட்டே இருக்காரு. ஐயா போய்கிட்டே இருக்காரு. சட்டக்குன்னு அடி இவரை தூக்கி எரிஞ்சு விடுவார். முக்கால் சதியா